சுண்ண மாத்தனை நறுமண பொடிகள், மாணவர்கள்ல நறுமண பொடிகள் அந்த தூளியும் அவ்விடமெல்லாம் நிறைந்தன. தூளியும் மாத்தனை. அதாவது ஒண்ணு அந்த அவங்க முலைகள்ல இருந்து நறுமண பொடிகளுடைய தூசி, இன்னொன்னு சும்மா நடந்து போறதுனால வரக்கூடிய தூசி. ரெண்டு கால் போன இதுல சொன்னார்ல அந்த மகளிருடைய இது குதிரையுடைய கணைப்பு, அந்த மாதிரி இந்த தூசி பிளஸ் இந்த தூசி. சித்திர தொடர்ந்தே மைந்த அடுத்து யார் படிச்சாச்சு? அடுத்தது சித்திர தடந்தே மைந்த. அது இதுக்கு என்ன அர்த்தம்னா முன்னினா பெரிய கூட்டம் எப்படி போறது அப்படின்றத சொல்லப்படுது. உய்த்து உரைப்ப நினைப்ப உலப்பில் ஊகிக்கணக்கில் சொல்வதற்கும் நினைப்பதற்கும் முடியாத அவ்வளவு பெரிய கூட்டம். உலப்பு இல்லை, உலப்பிலா ஆனந்தமாய தேனினை உலப்பு என்ன கணக்கில்லாத அளவில்லாத அந்த கூட்டம். சித்திர தடந்தேர் மைந்தர் மங்கையர், நல்ல அழகிய தேர்களில் செல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆகிய இத்திரத்தில் எத்தனையோ பலர். இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் மொய்த்து இறைத்து வழிகொண்டு முன்னினார். நெருங்கி மொய்த்துனா பக்கத்துல வராங்க, இறைத்து ஒரே சத்தம் போட்டுட்டு வழிகொண்டு செல்லும் வழியை பார்த்து அதை வழி புரியாக முன்னினார். இப்படி கூட்டம் கூட்டமாக போட்டு நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. விசையொரு பரியும் தேரும் வீரரும் குழுமி எங்கும் விசையொடு கடுக பொங்கி வீங்கிய தூளி விம்மி பசையுறு துளியின் தாரை பசுந்தொலை அடைத்த மேகம். ஐயோ திசை தோறும் இந்த யானை மதத்தொலை செம்மிட்டன்று. சொல்லிட்டுமாக சொன்னேன். உசையுறு பரியும் தேரும் வீரரும் குழுமி எங்கும் விசையொடு கடுக பொங்கி வீங்கிய தூளி விம்மி. அதாவது இந்த கடிவாளம் குச்சை பாஷாம் குச்சம் அதுக்கு அந்த இல்ல இது இது கடிவாளம் தான் அர்த்தம். இது கடிவாளம் சாதாரண குச்ச அது கிடையாது, அங்குஷ. அது வேற இதே போட்டு இல்ல, குசம்னா புல்லோட பேர் இல்ல, குஷாத்ர குச்சபாரேன்னு சொல்றது இல்லையா? குச்ச குச்சனா முலை. குசையுறு பரியும் தெரியுது கடிவாளம் தான். தேரும் வீரரும் குழுமி எங்கும் விசையோடு கடுகி பொங்கி வீங்கிய தூளி விம்மி. அப்படி எழுந்த தூசி என்ன ஆச்சுன்னா பசையுறு துளியின் தாரை பசுந்தொலை அடைத்த மேகம். மேல இருக்கக்கூடிய ஈரம் பொருந்திய நீர்த்துளியின் தாரைகள் வெளிப்பட்டு வருவதற்கு உரிய திக்கஜங்களுடைய தும்பிக்கையில இருக்கக்கூடிய மூக்கோட்டை இருக்க திக்கஜங்களுடைய தும்பிக்கையில இருக்கக்கூடிய அத போய் அடைச்சுதான். அதுக்கு முன்னாடி அது வந்து மேகத்துல மழை பொழியக்கூடிய தாரைகளை அடைச்சிடுச்சு. மேகங்கள்ல இருந்து அது இப்படி கற்பனை பண்றாங்க. மேகங்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு, அது வழியா தண்ணி வருது, அந்த ஓட்டைகளை போய் அடைச்சிருத்தாங்க தூசி. அதான் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அதை அடைச்சது, அப்புறம் ரெண்டாவது திக்கஜங்களுடைய தும்பிக்கையிலேயே போய் அடைச்சது. அடுத்தது கேடக தடக்கையாலே கிளறொளி வாழும் பற்றி. ஒரு கையில கேடயம் வாழ் ரெடி முடிச்சுக்கலாம், இன்னொரு கையில சூடக தளிக்கை, சூடகம் அணிந்தவளாகிய தன்னுடைய மனைவியின் தளிர்கையை இந்த பக்கம், இந்த கையில இதுவும் கேடயமும் வாழும், இந்த கையில மனைவியின் கை. எதுக்காகனா சுடர்மணி தடக்கை பற்றி ஆடகத்தோட யானை ஆடகத்து ஓடை யானை அழிமதத்து இழுக்கல் ஆற்றில். ஆடகம் அணிந்ததாகிய யானை அழிமதத்து, அது அப்படி அதனுடைய மத நீர் ஓடுகின்ற அந்த ஆற்றில இவ அந்த சேற்றுன இவ வழிக்கு விழுந்துடக்கூடாது. ஆடகம் என்ன?
ஆடகம் அணிந்த கால். இல்ல ஆடம். ஆடகம் தங்கம். மதம் அது வந்து இந்த இடத்துல மத்தகம் மேல இது போடுறாங்க இல்லையா, மத்தகத்துல போடுறாங்க. இல்ல அதாவது பொன்னால் ஆன ஓடை அப்படின்னா முகப்படம். முகப்படம் சொல்லுங்க. இந்த படத்தை 2-3 தடவை வந்துருக்கு. இந்த ஓடைங்கிறது இதுலயே வந்து என்ன ஆரம்பத்துல சரையு ஆட்டுப்படையில வந்து ஓடைனா அந்த யானையினுடைய முகப்படம். ஆடகத்து ஓடை யானை. எப்படி வந்து யானையும் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாலான முகப்படாத்தை அணிந்த யானை. ஆடகத்து ஓடை யானை. அழி மதத்து இழுக்கலாது. யானைகளுடைய வழிக்கு விழுந்த போறாங்க அப்படின்றது மத கெட்டியா பிடிச்சா வழுக்கல்ல பய கொண்டு போவோம். பைய மெல்ல மெல்ல கூட்டிட்டு போறாங்க. வழிக்கிடக்கூடாது. அவன் வந்து ஒரு கையில இந்த கையில வாழையும் கேடையும் பிடிச்சிருக்கான், இந்த பக்கத்துல மனைவியோட கையை பிடிச்சிருக்கான், அதுக்கு கீழே விழுந்துறாங்க. பைய யானையினுடைய மதநீர் ஒழுகல் இருக்குல்ல, அதுவே ஒரு மேட்டிங் சிக்னல் தெரியல. யானைக்கு ஏன் அந்த மதநீர் ஒழுகுது அப்படின்னா அது மேட்டிங் கால். ஸோ அதனால இந்த மதநீர் ஒழுகக்கூடிய யானை வந்து உடனடியாக அதுக்கு ஒரு இணை கிடைக்கலன்னா அது வந்து பைத்தியம் பிடிச்சி. யானைக்கு மதம் பிடிக்கிறதுன்றதே அதுதான். அது மதம் பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அது காம மிகுதி ஜாஸ்தி. அது பெண் யானை கிடைக்காது, அப்ப தரிகட்டு ஓடும். அந்த மத நீர்ன்றது மும்மதம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு நீங்க யாராவது பக்கத்துல போய் பார்த்துருக்கீங்களா? மத நீரோட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல்ல கண்ணுல இருந்து ஒழுகுது பாருங்க. இங்க இருந்து வரும், இதுல இருந்து வரும். ஒரு மாதிரி புளிச்சு போன ஒரு இந்த மாதிரி மொலாசஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஆமா அந்த மத நீர் ஒழுகுறதுன்றது அதுதான். நிறைய குளிப்பாடுவாங்க. அது வந்து ஒரு ரியல் இது. கற்பனை மத நீர் ஒழுகுற நாள்ல கட்டி போட்டுருவாங்க. ஒரு 2-3 நாள் பக்கத்துல இல்ல குளிப்பாடுவாங்க, நிறைய குளிப்பாடுவாங்க. நிறைய குளிப்பாட்டி ஹீட் வந்து தணிப்பாங்க. அப்போ வந்து அப்கோர்ஸ் இந்த கொட்டில் யானைகள் வளர்க்குற இடங்கள்ல அது இன்னொரு யானை இருக்கும், இந்த பிணை யானை. ஸோ இங்க வந்து திருப்பி 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 அதை ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அந்த வேட்கை இது எல்லாமே வந்து அதை சொல்லக்கூடிய படம் தான். ஏன் இவ்வளவு மத நீர் வருது அப்படின்ட்டு நம்ம இது பண்ணணும். அது ஒரு சிம்பாலிசம். செய்களின் மடில் நன்னீர் சிறைகளில் நிறைய பூத்த நெய்தலும் குமுதப்பூவும் நெகிழ்ந்த செங்கமல போதும் கைகளும் முகமும் வாயும் கண்களும் காட்ட கண்டு பொய்து இவை தொழுது என்று பொன்னிறை தொழுகின்றார். போயிட்டே இருக்காங்க. போற வழியில செய்கள், வயல்கள், மடுக்கள், நன்னீர் சிறைகள், நன்னீர் தரங்கள், வயல்களிலும் மடுக்களிலும் நல்ல நீர் தடங்களிலும் நிறைய பூத்த நெய்தலும் குமுதமும் நெகிழ்ந்த செங்கமல போதும் என்னத்தை காட்டுது? ஒண்ணு கைகள் மாதிரி இருந்தது, இன்னொன்னு முகம் மாதிரி இருந்தது, இன்னொன்னு வாய் மாதிரி இருந்தது, இன்னொன்னு கண்ணு. 3 பூ தானே சொல்லியிருக்காங்க. வாயும் கண்களும் 3 பூ தானே இருக்கீங்க. கை வந்து தாமரைக்கும் சொல்லலாம், முகத்துக்கும் சொல்லலாமே. தாமரை கம்பன் கொண்டாடின அளவுக்கு வேற யாரும் கொண்டாடலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தாமரை இவ்வளவு. நீங்க எத்தனை காவியம் படிச்சிருக்கீங்க? கம்பன் கொண்டாடின அளவுக்கு யாரும் கொண்டாடல அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா யூ ஷுட் பி ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் டு சே தட். நான் நிறைய காவியம் படிச்சிருக்கேன். அப்ப எல்லாத்துக்குமே தாமரை 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 இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி எத்தனை தாமரை எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? ரொம்ப பிடிச்ச மலர் போல இருக்கு கம்பருக்கு. கம்பருக்கு மட்டும் இல்ல, அதுதான் தப்பு பண்றீங்க. கம்பருக்கு மட்டும் தமிழ் இலக்கியம் நெடுதலே பேசப்பட்டது. அதனாலதான் எனக்கு இதுவா இருக்கு. இது தப்பான இடத்துல கொண்டாடுறீங்க, சரியான இடத்துல கொண்டாடுங்க. தப்பான இடத்துல கொண்டாடுறீங்க, அது வேண்டாம். பொதுவாக சங்க இலக்கியங்கள்ல தாமரை கூடிய இந்த ஆம்பல் எத்தனை சங்க இலக்கியத்துல எத்தனை பாட்டு படிச்சு சொல்லு. என்னங்க குயிஸ் இடத்துல சொல்றீங்களே, இல்ல குயிஸ் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இல்ல சில பாடல்களை கேட்டிருக்கேன். இல்ல கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி கம்பாரிசன் எல்லாம் பண்றதா இருக்கா? ஃபர்ஸ்ட் we should be. எனக்கு அந்த தகுதி இல்லை, அவ்வளவுதான். எனக்கும் கிடையாது. எனக்கு சுத்தமா நான் அப்படி எனக்கு தகுதி இருக்குதான் நினைச்சுக்கிறேன். ஆனால் நான் படித்த அளவு எல்லாரும் தாமரை பாடியிருக்காங்க. எல்லாரும் பாடி. நீங்க கொண்டாடுறது வந்து எனக்கு கவலையே இல்லை. நிறைய கொண்டாடினாங்க. தப்பான இடத்துல எல்லாம் வேண்டாம். பாரதி எப்படிதான் தப்பா கொண்டாடுறாங்க.
அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. அது என்ன ஆகும்னா வேண்டாத இதெல்லாத்தையும் ஏற்றி விடும். ப்ளீஸ் அதை மட்டும் தவிர்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் உண்டு. எல்லா இலக்கியத்திலும் நீங்க எந்த இதை எடுத்து பார்க்கணும், தாமரை கட்டாயம் கூடாது. பந்தியம் புறவி நின்றும் பாரிடை இழந்தோம் வாச குந்தள பாரம் சோர குலமணி கலங்கள் சிந்த. அதுல வந்து ஒரு வரி நீங்க சொல்லாம விட்டீங்க. அதாவது அந்த பூக்கள்லாம் அவங்களோட வெவ்வேறு உடல் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து குழுநரை வந்து பறிச்சு கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சு தொழுகின்றார். கெஞ்சிக்க இதெல்லாம் பறிச்சு கொடு. பந்தியாம் புறவி நின்றும் பாரிடை இழிந்தோர் வாச குந்தள பாரம் சோர குலமணி கலங்கள் சிந்த சந்த நுண் துகிலும் வீழ தளிர் கையால் அணைத்து சார வந்தது வேளம் என்ன மயிலென இரியல் போவார். சாலையில இல்ல பந்தி அம்புறவி நின்று. பந்தி அம்புறவின்னா கட்டுதற்குரிய அழகிய புறவி. குதிரையிலிருந்து பாரிடை வரிசையாக செல்லுங்க. குதிரையில இருந்து இறங்கி இருக்காங்க மகளிர். குதிரையில இருந்து இறங்கி யானையை பார்த்து பயந்து போனாங்க. அதுதான் அந்த பாட்டு. பந்தியம் பாரிடை இழிந்தோம் பூமியில இறங்கி நின்ற அந்த பெண்கள் வேழம் சார வந்தது என்ன? எப்படி கடைசி இதை பிரிச்சுக்கணும். சார வந்தது வேழம் என்ன? வேழம் சார வந்தது யானை அருகிலே வந்ததாக நினைத்து பயந்து போய் வாச குந்தள பாரம் சோர கொந்தளவார் கிராத புராதனை கொங்கை என பரவும் சொல்லு. கொந்தளம் அப்படின்னாலும் குந்தளம் குந்தளம் குந்தள அப்படின்னா வாச குந்தள பாரம் சோர நறுமணமுள்ள அந்த கூந்தல் தொகுதி அவங்க குலமணி கலங்கள் சிந்த சிறந்த ரத்தினங்கள் சூடி இருந்த சந்தனும் துயிலும் வீழ தளிர்கையால் அணைத்து பயத்தினால அவங்க இறங்குறாங்க. அந்த ஆடைகள்லாம் குலையும் போது அதை கையால அணைத்து மயில் என இரியல் போவான். இரியல்லாம் நிலைகட்டு செல்லலாம். அவங்க ஏன் யானை வருதுன்னு பயந்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லுது. மயில் போல நிலை கெட்டார்கள். மயில் போல நிலை கெட்டார்கள். இல்ல மயில் போன்ற அழகான பெண்கள் மயில் என்ன இரியல் போவார். அது மயிலோட ஸ்டெப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனோட மயில் என்ன இந்த விக்டோரியன் இங்கிலீஷ் இல்ல விக்டோரியன் இங்கிலீஷ் டிராமாஸ்ல எல்லாம் அடிக்கடி பெண்கள் மயக்கப்பட்டு விடுவாங்க. காரணமே இல்லாம ஓ ஷி ஃபெயிண்டட் பெண்ணா மயக்கப்பட்டு விடணும். அந்த மாதிரி சும்மா பயந்து போனா தான் இந்த மாதிரி ஆடை நிகழ்ந்து அவங்க கூந்தல் ஆகுது. அங்க ஒரு சீன் கிரியேட் ஆகும். குதிரையில இருந்து கீழே இறங்கினாங்க. பக்கத்துல யானை வருது, பயந்து போனாங்க. போதுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். வரல யானை வந்தது நினைச்சுட்டு இப்படி ஆயிட்டாங்க இல்லையா? கொடையோடு இந்த பாட்டுல கொடையோடு இது பாடல. கொடையோடு களிரும் தொங்கல் குழாங்களும் கொடியும் காடும். இந்த இடத்துல வந்து கொடையோடு பிச்சம் அப்படின்ட்டு ஒரு பாடம். பிச்சம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கு. களிறு அப்படின்ட்டு ஒரு பாடம். இது வைமுகத்தில் களிறுன்னு கொடுத்துருக்க. எனக்கு என்னமோ அந்த பிச்சம் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு பாடுது. குடையோட பிச்சம் தொங்கல் குழாங்களும் கொடியும் காடும் இடை மயங்கி எங்கும் வெளி கறந்து இருளை செய்ய படைகளும் முடியும் பூணும் பட வெயில் பரப்பி செல்ல இடை ஒரு கணத்தினுள்ள இரவுண்டு பகலும் உண்டு. ஒரே நேரத்தில் ஒரே கணத்துல இரவு இருக்கு, பகல இருக்கு. எப்படி குடையோடு அந்த பிச்சம்ங்கிறது ஒன் செகண்ட் அந்த மயிர்கீழ் குடைன்னு சொன்னாங்க. எனக்கு இது அது அர்த்தம் தெரியும். அதுக்கு அர்த்தம் இது வந்து மைத்ரீலியே தான் கிருஷ்ணனை பத்தின எல்லா பாடல்கள்லயுமே வருது. அது எனக்கு தெரியும். பிஞ்சாவதம் சகா அப்படின்னு மேபி அதனால அப்படின்ட்டு தமிழ்ல வந்து அந்த ஈச்சா வந்து ஈச்சா வாக்கு
பிச்சம். பிச்சங்கிறது அந்த மயிர்பியால் செய்யப்பட்ட குடையும், தொங்கல் குழாங்களும், கொடியின் காடும், இடை இடை மயங்கி எங்கும் வெளிக்கறந்து இருளை செய்யும். குடை, பிச்சம், மாலையின் கூட்டங்கள், மேலே இருக்கக்கூடிய கொடி எல்லாம் படபடத்து ஒண்ணுக்கு ஒண்ணு மூடிக்கொண்டு அந்த இடத்தில் இருள் கவியிற மாதிரி செய்தாலும் படைகளும் முடியும் பூணும் படர்வையில் பரப்பி செல்ல, ஆயுதங்களும் அவருடைய தலையில் அணிந்திருக்கிற அணிகளும் அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களும் வெயில் பரப்பி செல்ல, ஒளி பரப்பி செல்ல ஒரே கணத்தில் இருக்கிறது வெளிச்சம். இரவுண்டு பகலும் உண்டு. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் இருக்கிறது ராத்திரி இருந்து பகலும். யாராவது படிக்கணும். நான் படிச்சேன். நான் படிச்சது ஓர கோட்டை வர இந்த ரவுண்ட்ல நான் படிக்கிறேன். உங்க கோட்டை ஓவர். முறுக்கு இதழ் பூத்த மூரல் முழுவலார் முகங்கள் எண்ணும் திருக்கிளர் கமல போதில் தீட்டின கிடந்த கூழ்வாள் நெருக்கு இடை அறுக்கும் நீங்குமின் நீங்கும் என்றென்று அருக்கனில் ஒளிரும் மேனி ஆடவர் அகலப் போவார். நீண்ட அரு நெறியின் உற்ற நெருக்கினால் சுருக்குண்டு அற்று முறுக்கிதழ் புத்த மூரால் முருவலார் சொல்லுங்க. முகங்கள் என்னும் திருக்கிழர் கமல போதில் தீட்டின கிடந்த கூறுவாள். அவர்களுடைய முகத்தில இருக்கக்கூடிய பார்வையாகிய கூர்வாளானது இந்த மைந்தர் கூட்டங்களை இரண்டாக பிளந்து விடும் என்று நெருக்கு இடை அறுக்கும். நெருக்கு இடை அறுக்கும். பார்வையாகிய கூர்வாள் இவர்களை நெருக்கு இடை அறுக்கும். இப்படியும் பொருள் கொள்ளலாம். இந்த காரணத்தினால நட்பு கெட்டு போகும் இல்லையா? நார்மலா இப்படிதான் வரும். ஆம்பளைங்களுக்குள்ள சண்டை வரணும், சின்ன பசங்களுக்குள்ள சண்டை வரும்னு சொன்னா பெண் காரணமா இருக்கும். அந்த பார்வை வந்ததுன்னா நம்ம இது நெருக்கம் கெட்டு போயிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வழிவிட்டு பெண்கள் நெருக்கு இடை அறுக்கும் நீர்கள் நீங்குமின் நீங்கு நீங்குமின் நீங்கு என்ன அவசரமா சொல்றாங்க. நீங்குமின் நீங்கு என்று அருக்கனில் ஒளிரும் மேனி ஆடவர் அகல போவார். அவங்க பெண்கள் வரதை பார்த்து சூரியனை போன்ற ஒளிப்படை சூரியரும் சொன்ன சூரியனை போன்ற ஒளி 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 ஒளிப்படைத்த மேனியை விட இளைஞர்கள் வழிவிட்டு போவார். நீத்தரும் நீண்ட அரி நெறியில் உற்ற நெருக்கினால் நீண்ட அரி நீந்தரும் நாலு பாட்டு கண்டினியூஸா படிச்சிருக்கீங்களா? நீண்ட அரி நெறியில் உற்ற நெருக்கினால் ஹலோ சுருக்குண்டு அற்று காந்தின மணியும் கலாபம் சூழ்ந்த பாந்தலின் அல்குலாதம் பரிபுறம் புலம்பு பாத பூந்தலில் உரைப்ப வாழ்கி போக்கு அரிது என்ன நிற்பார். என்னாச்சு? நீண்ட அரு நெருகில் உற்ற நெருக்கினால் போகிறதுக்கு வழி இல்லாம அடைத்து கொண்டிருந்த வழியினால இங்கேயும் அங்கேயும் தள்ளி போக ஒவ்வொரு அணியும் சுருக்கு போட்டு தானே கடைசி இது பண்ணிருப்பாங்க. அந்த சுருக்கு அரை சுருக்கு உண்டற்று காலத்தின மொனியும் மொத்தம் கீழே சிந்தின அந்த சுருக்கு அவிழ்ந்து போய் அதனுடைய முடிச்சா விழுந்து போய் அந்த மணிகளை கோர்த்து கட்டப்பட்டிருந்த முடித்து அவிழ்ந்து போய் கீழே கொட்டிடுது. அத்தனை இதுவும் பொறுக்கிறதுக்கு முடியாது. கூட்டமான கூட்டம் இவங்களுக்கு நடக்க முடியல. சிந்தின கலாபம் சூழ்ந்த பாந்தளின் அல்குலார்தம் பரிபுறம் புலம்ப பயன்போல் பூந்தளில் உரைப்ப மாழி போக்கறிது என்ன கலாபம் அப்படின்னு சொன்னா 16 படங்களை கொண்ட மேகலாபம். அந்த இப்படி அந்த இடுப்புல கட்டியிருப்பாங்க. சுத்தி அந்த படங்கள்லாம் சித்திரங்கள்லாம் கலந்துருப்பாங்க. பார்த்துருக்கேன். 16 வடகளா கோட்டு கலாம் ஊர்கலாம். பாந்தளி நல்குராட்டம்
பாம்பின் படத்தை போன்ற அல்புலாசம், வரிபுறம், அதாவது அவங்களுடைய நூப்புறங்கள் புலம்ப அவங்களுக்கு காலை வைக்க முடியல. ஏன்னாக்க கீழே விழுந்த அத்தனை மணிகளும் அவங்க காலை குத்து. செருப்பு போட்டுக்கலையான்னு கேட்கல. செருப்பு அந்த காலத்துல செருப்பு கிடையாது அப்படின்னு கேட்டா இல்ல, கட்டாயம் இருந்தது. ஏன்னா ராமனுடைய செருப்பு வாங்கி அந்த செருப்பு தான் நாட்டையே ஆண்டது. அந்த காலத்துல கட்டாயம் இருந்தது செருப்பு. துடிக்கினான், நாயினான், செருப்பினான் அப்படின்ட்டு குகனை பற்றி சொல்லப்பான் இருந்தது. இங்க போட்டுல அப்போ இல்ல அது வந்து அந்த கீழே விழுந்ததுனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஜெனரலா அவன் நடந்து வரும்போதே பூந்தளிர் போன்ற பாதங்கள் வருந்ததால செய்யுது. இவர் என்ன ஆச்சுன்னா, நீந்தரும் நெறியினுற்ற நெருக்கினால் சுருக்குண்டற்று காந்தின மணி முத்தும் சிந்திட்டு அதனால கால வைக்க முடியல. இல்ல அதை பொறுக்காம கூட போறாங்கன்றது செல்வ வளத்தை காமிக்கிறதுக்கு. எல்லாமே வந்து அது மொத்த இந்த இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து கோழி வந்து நெல்ல கொத்திருக்கும். அப்ப அதை விரட்டுறதுக்கு கல் எடுத்து அடிக்கிறது இல்லை, காதுல இருந்து குண்டலங்கள் எடுத்து வச்சாங்க. அதை கல்கி பார்த்தாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுது. அங்க வந்து நெல்லு தானே போடுது, அதுக்காக எனக்காக பொண்ணை தூக்கி எறியணும். பொன்னியின் செல்வன்ல இதே காட்சியை எழுதும்போது கோழி வந்து கொத்தினது கொஞ்சம் போடணும் மாற்றி இல்ல அவர் எழுதுறது சோழர் காலம், இது வந்து சங்க காலம் சொல்றேன். அதாவது சிலப்பதிகாரத்துல இந்த இதே சீனை அவர் எழுதுறாரு. திருப்பி இந்த சீனை திருப்பி எழுதும்போது இந்த மாதிரி பாட்டு எதுக்கோ சொல்ல வந்தீங்க சம்திங். அதேதான் அந்த மணிகளை பொறுக்காம போகுது. அடுத்தது கொற்றனல் இயங்கள் எங்கும் கொண்டலின் துவைப்ப பண்டி பெற்ற ஏழு அன்னப்புள்ளின் பேதையர் வெறுவி நீங்க முற்று உரு பரங்கள் எல்லாம் முறை முறை வாசத்தோடும் பற்று அரைத்து ஏகி யோகியின் பருகுதி இருந்த. அதாவது அங்க கொற்றநல் இயங்கள் எங்கும் கொண்டலின் துவைப்ப எல்லா அரச வாத்தியங்களும் இடி இடிக்கிற மாதிரி முழங்கவும் வண்டி பெற்ற ஏறு, வண்டியில கட்டப்பட்ட ஏறு அன்னப்புள்ளின் பேதையர் வெறி நீங்க. பக்கத்தில் வரக்கூடிய அன்னப்பேடு போன்ற பெண்கள் அஞ்சி ஓடுமாறு முற்று ஒரு பரங்கள் எல்லாம் முறைவரை பாசத்தோடு பற்றார். அதுக்கு பாசம் போச்சு, பத்தும் போச்சு. எப்படின்னாக்க அந்த நுகத்தடியில போட்டு சேர்த்து கட்டி இருக்கிற கயத்தை அறுந்து போச்சு. வாத்தியத்தினுடைய சத்தத்தினால ஆகி பாரமெல்லாம் கயிறு கட்டின கயிறும் அவுந்து போச்சு. என்ன பற்று பாசம் ரெண்டு போச்சு. பாசம்னா கயிறுன்னு அர்த்தம், பாசம்னா நம்ம வைக்கிற பாசம் அர்த்தம், பற்றுனா அதனால இழுத்து கட்டின பற்றுன்னு ஒரு அர்த்தம். என்ன அத நமக்கு குடும்பத்துல சுமைகள் எல்லாம் போச்சு, சுமையும் போச்சு. எல்லாம் பற்று இருந்தது, பாசம் இருந்தது, சுமை இருந்தது, யோகியர். இது வந்து மிரண்டு ஓடுதா மாடு? அது பாரம் சுமந்து கொண்டு வருகின்ற காளைகள் அந்த ஓசையை கேட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் மிரண்டு இதுவாகி அந்த கட்டின கயிறு நெகிழ்ந்து போச்சு. கட்டின கயிறு நெகிழ்ந்த உடனே அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சு, தெரிச்சு ஓட ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருந்த பெண்கள் எல்லாம் பயந்து ஓடினாங்க. அந்த மாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, யோகியர மாதிரி பற்று பாசம் வாழம் எல்லாம் ஒண்ணா போச்சு. பெண்கள் பயந்து ஒழுங்குமாறு போச்சு. அதுதான் அடுத்த பாட்டு. கால்செறி வேகப்பாக கார்முக உண்டை பாரா வாச்சேரி கொங்கையன்ன கும்பமும் மறுப்பும் காண பால் செறி கடலில் தோன்றும் பனைக்கை மால் யானை என்ன நீர் சிறை பற்றி ஏறா நின்ற குன்று அணைய வேகம்.
அதாவது போகிற வழியில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் யானையை தண்ணியில் இறக்கி விட்டாங்க. தண்ணியில் இறக்கி விட்ட யானை எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க, இது ரொம்ப கவனிச்சு, களிமண் உண்டையை கோல்களில் ஒவ்வொரு கிளே டிப்டு ஆரோஸ், கார்முக உண்டை, வேகப்பாக கார்முக உண்டை பாரா, அதாவது அடிக்கிறாங்க. களிமண் உண்டைய இங்கேருந்து அடிக்கிறாங்க. இந்த இதே மாதிரி உண்டையை தான் கூனியோட கூன் மேல அடிச்சாருன்னு சொல்றாங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பு இங்கே கிடைக்கும். அது எதுக்கு கிளேட்டிவ் ஆரோ எது பயன்படுத்த வால்மீகில இல்லாத காரணம். அதாவது இந்த கூனிக்காக பேர்ல என்ன கோபம் வரதுக்கு என்ன காரணம், அது ஒன்று படைக்கணும், அதுக்காக படித்தேன். அந்த காரணம் இது எதுக்கு கிளேட்டிவ் ஆரோஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு யோசிச்சு இங்க கிடைச்சது. அப்படியெல்லாம் ஒன்றே கிடையாது. அது கிடையாது. சரி, மந்தரை வால்மீகியில் அந்த மாதிரி கிடையாது. அது இது ஒரு சிங்கி காரணத்துக்காக ஒருத்தர் இப்படி சூழ்ச்சி செய்வாங்க. மந்தரன்ற வந்து கேகய நாட்டிலிருந்து இவளோட தோழியா வந்திருக்கான். இவளுக்குள்ள இந்த ராஜ்ய உரிமை போகுதே. பத்ம புராணத்தின் படி, மகாபாரதத்தின் படி, மகாபாரதத்தில் உள்ள அந்த ராமோபாக்கியானத்தின் படி ஒரு தேவகன்னி இங்க கூனியை வந்து பறக்கலாம். அது பிற்கால புராணம். பட் வால்மீகிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. ஏன்னா கேகயன் இல்ல, இது வந்து பத்ம புராணத்துல இருக்கு. பத்ம புராணத்துல இருக்கு. இல்ல, அது வால்மீகியில ரொம்ப டைரக்டாவே இருக்கு. கேகயனுக்கு வந்து கேகயன் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உன்னுடைய மகனுக்கு ராஜ்யம் தருவேன்னு தசரதன் சொல்லியிருக்கான். ரொம்ப பெரிய வாக்குலாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2 மனைவி இருந்திருக்காள்ல கௌசல்யை. அங்கதான் சிக்கல் உண்டா இருக்கு. எனக்கு வந்து 3வது மனைவி அப்படிங்கிற இதுல அப்படிதான் வருது. அது வால்மீகி பார்க்கணும். இந்த உண்டை அடிச்சதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு நாட்டுப்புற கதையா இருக்கு. இப்ப இதே மாதிரி இந்த கால் தூசி பட்டு அகலிகை சாபிமோ, அதுவும் வால்மீகியில கிடையாது. நம்ம நீ படிச்சோம்ல அகலிகை படல, அது கிடையாது. ஆசிரமத்துக்குள்ள போய் கும்பிடுறான், அவ்வளவுதான். அவ வந்து யார் கண்டுக்கும் தெரியாம இருக்கான். இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வழக்கா இருந்திருக்கும். அதான் பரிமாடல் பாட்டு இருக்கேன் 19 உண்டிகள் அடிச்சது. இல்ல இது சொல்றேன். அகலிகை அகலிகைக்கு இருக்கு. அது மாதிரி இந்த உண்டிகள் வந்து எதுக்காக எதனால தெரியல. பட் இவன் ஒன்று படைச்ச இதுவாக இருந்தாலும் அது ஒரு தமிழ்நாட்டு கதை மாதிரி தான் தெரியுது. களிமண் உண்டைய அம்பு நுனி, அதாவது கோல் நுனியில களிமண் உண்டையை வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, யானை இந்த மாதிரி போச்சுன்னா அதை ஹிம்சை பண்ணி மூவ் அப்படின்னு யானை குத்துறதுக்காக. அவங்க என்ன பண்றாங்க, தண்ணியில போய் இறங்கிது. கார்சரி வேகப்பாக கார்முக உண்டை பாரா, அது லட்சியமே பண்ணல. வாசிரை கொங்கை என்ன கும்பமும் மறுப்பும் காண மார்பகங்களை போன்ற கும்பகம். இப்ப இதை மாத்தி சொல்றேன். யானையினுடைய மஸ்தகத்தை போன்ற மார்பகங்கள்னு சொன்ன மாதிரி மார்பகங்களை போன்ற தங்களுடைய மஸ்தகங்களையும் மறுப்பையும் காண அப்படி எழுந்துக்கும் போது எப்படி இருந்துதான், பார்க்கடல்ல இருந்து ஐராவதம் இருந்த மாதிரி இருந்தது. அறலிய நீச்சிரை பற்றி ஏறான் இருக்கும். அப்படி இதுவா இருந்தாலும் ஏறான் இருக்கும். ஏறுகின்ற ஏறாமல் நின்ற, கரையேறாமல் நின்ற, அதாவது தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வராம யானை அடம் பண்றது. வெளியே வர்றதுக்காக இந்த உண்டை வச்சு அடிக்கிறாங்க. அது கண்டிப்பவே இல்லை. அவ்வளவுதான் அந்த பாட்டு. அடுத்தது அறல் இயல் கூந்தல் கண் வாய் அமுது முகு குமுத செவ்வாய் விரலியரோடு நல் யாழ் செயிரிய துறவி மேலா நரை செவிப்பேய்வல் என்ன நைவள அமுத பாடல் முறை பகர்ந்து போனார் கிண்ணற மிதுனம் ஒட்டார்.